வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக்ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 27. சரி ஓகே, அப்படியே வீடியோக்குள்ள போலாம். Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊。Uchiha Itachi. Uzumaki Naruto. Uchiha Madara. Nothing ever goes as planned in this accursed world. ஆமாங்க, ஒபிட்டோ வந்து மினட்டோட 2 கையை வெட்டினதுக்கு அப்புறம் அவர் எப்படி இருப்பாரு. அத குஷினா பார்த்து என்ன நினைச்சிருப்பா பாவம். சீரீஸ்ல வந்து நருட்டோ பிளான ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருப்பான். ஆனா அவன் திடீர்னு என்ன பண்ணுவான், என்ன யோசிப்பான்னு தெரியல. திடீர்னு ரசங்க எடுத்துட்டு கிளம்பிடுவான். அதான் நருட்டோக்கு வந்து அன்பிரடிக்டபிள் நிஞ்சான்னு இன்னொரு பேர் கூட இருக்கு. சின்சானையும் நருட்டோ கேரக்டர்ஸ்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு சில பேரை வச்சு பயங்கரமா எடிட் பண்றாங்கப்பா இந்த மாதிரிலாம். ஆனா எடிட்ட பாத்தீங்களா இல்லையா, பயங்கரமா இருக்கு. இட்டாச்சியை வச்சு எடுத்திருக்காங்க இத. அந்த அரக்கனின் கைகளில் சிக்கி ஒரு பொம்மையாகவே மாறிவிட்டான். மடரா கையில மாட்டி ஒபிட்ட கண்டிப்பா மடராக்கு ஒரு பொம்மையாவே மாறிட்டான். ஆனா கடைசியில எப்படியோ ஒபிட்ட வந்து தெரிஞ்சிடுவான். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அபிராமியே தாலாட்டும் சாமியே. எனக்கும் நருட்டோ சீரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் லைஃபை கிட்டத்தட்ட சேஞ்ச் பண்ண சீரீஸும் இதுதான். என்னதான் எத்தனை அனிமே வந்தாலும் நருட்டோவை தவிர எனக்கு வேற எதுவுமே எனக்கு அவ்வளவு இம்பாக்ட் வந்தது இல்ல. இனிமே என்ன அனிமே சீரீஸ் வந்தாலும் சரி, எனக்கு நருட்டோ சீரீஸ் தான் ஆல் டைம் ஃபேவரட். உங்களுக்கு நருட்டோ சீரீஸ் வந்து ஆல் டைம் ஃபேவரட்டா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நருட்டோட ஓப்பனிங் பிஜிஎம் இப்படி நாய் குலைக்கிற சவுண்டை வச்சு எடிட் பண்ணி பயங்கரமா மாஸ்க் எடிட் பண்ணிருக்காங்கப்பா. ஐயோ, உண்மையிலே இந்த எடிட்டுக்கு ஒரு ஆன்சர் போட்டே ஆகணும். அந்த அமிதாப் மாமா இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. ஓ மை காட், ககாஷி தான் இந்த அமிதாப் மாமாவா? வாழ்க்கையில இதுல ஒரு தடவையாச்சும் பதம் பார்க்கணும்டா. பதம் பார்க்கணும். வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டியாவது சுனாடேவை பதம் பார்த்தே ஆகணும், பதம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா வாய்ப்பே இல்ல தங்கம். ஒருவேளை யாராவது இந்த வீடியோவை கேர்ள்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பதம் பார்ப்பதென்றால் பதத்தை பார்ப்பதுதானே பதம் பார்ப்பது என்பார்கள். ஒருவேளை யாராவது இந்த மாதிரி இளமை பருவத்தை சேர்ந்த ஒரு பையனா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இல்ல நம்மளுக்கு இந்த டைலாக் தான். வாழ்க்கையில இதுல ஒரு தடவையாச்சும் பதம் பார்க்கணும்டா. பதம் பார்க்கணும். பார்க்கணும். இந்த மாதிரி சீன்லாம் நினைக்கும் போது இப்போ கூட மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நருட்டோ ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப புரியும். உங்களுக்கு இது புரிஞ்சதுன்னா மறக்காம புரிஞ்சுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க.
சாஸ்கியோட ஷேரிங்கானையும் ரெனிங்கானையும் எப்படி அந்த பூனைக்கு கிடைச்சது? நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த பூனை வந்து என்னமோ ஒன்று தொல்லையான மாதிரி இருக்கும், எப்படின்னா எரிச்சல் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்கும், கண்ணை பிடிச்சி நோண்டுற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்கும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அது எடிட்டா இருக்காது, எனக்கு தெரிஞ்சு அது உண்மைதான். ஆனா லென்ஸ் மாட்டிருக்காங்க, அந்த பூனைக்கு வந்து லென்ஸ் மாட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அதாவது ரொம்ப இரிட்டேஷனா ஃபீல் பண்ணது போல, அப்படியே கண்ணை கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி பண்ற மாதிரி அதோட மூமெண்ட்ஸை பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்டா அந்த பூனைக்கு சாஸ்கிய மாதிரி ஷேரிங்கானி ரெனிங்னு கொண்டு வரணும்னா அதை எடிட் பண்ண வேண்டியதாண்டா, ஏன்டா லென்ஸ் எல்லாம் கொண்டு வரீங்க, பாகுண்டாதுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடா? தம்பி மாதிரியாடா பேசுற? நீ என்ன மாதிரியாடா நடந்துக்கிற? இவன் மேலலாம் எப்படி பாசம் வரும்? கொட்றா, உன்னால முடிஞ்ச வரைக்கும் கொட்றா. டயர்டா இருக்குடா, சாப்பிட்டு வந்து அடிக்கிறேன். அடிச்ச அடியில கோனஹா மறுவே அழுதுட்டாங்க. இந்த திருவிளையாடல் ஆரம்பம் படத்துல இருக்கிற டைலாக் தானே இது. பரவாயில்ல, அந்த டைலாக் வச்சு நல்லா எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. இட்டாச்சி வந்து செத்துட்டேன்னு ட்விட்டர்ல வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கு டோபிராமா உன்னோட கிளான் மாதிரின்னு சிரிக்கிறாரு. ஒபிட்டோ வந்து சோ ஃபன்னின்னு கிடக்குறான். டோபிராமா வந்து ஒபிட்டோவை பார்த்து இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு போயும் ஒரு பொண்ணு தான் காரணமா சொல்லிட்டு கொஞ்சம் எப்படியும் கேவலமா சிரிக்கிறான்னு நினைக்கிறேன், கேவலமா கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ககாஷி வந்து சிரிக்கிறாரு. அதுக்கு ஒபிட்டோ வந்து இதான் நீன்னு சொல்லிட்டு ககாஷி செத்து போன போட்டோவை கொடுக்குறாரு, போஸ்ட் போடுறாரு. அதுக்கு ககாஷியோட ரிப்ளை வந்து இதான் நீன்னு சொல்லிட்டு ஒபிட்டோ மேல வந்து கல்லு விழுந்திருக்கும்ல பாதி பக்கம், அந்த போட்டோவை அனுப்புறாரு. அதுக்கு நருட்டோ பொறுமையா எனக்கு காய்ஸ்ன்னு சொல்றான். ககாஷி உன்னோட லவரை பத்தி கவலைப்படுப்போன்னு சொல்லிட்டு நருட்டோவை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கு குராமாவும் கவலைப்படாதுன்னு வில்லங்கமா சொல்லுது. அப்ப பெயின் வந்து குராமாவை பார்த்து ஸ்டூபிட் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுதா, அதாவது எப்படி சொல்றது, முட்டாள் ஃபாக்ஸ்ங்கிறான். அப்ப நருட்டோ வந்து பெயினுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக பெயின் வந்து நருட்டோ கூட சண்டை போடும்போது மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கும்ல பெயினுக்கு, அதுல ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறான். அதுக்கு ஒபிட்டோவும் உன்னோட ஹோமி செத்துட்டான்டா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அதுவும் யாரை பார்த்து, பெயினை பார்த்து. ககாஷியும் ஒபிட்டோவை பார்த்து உன்னோட ஆளு கூட செத்துட்டான்னு சொல்லிட்டு ககாஷி வந்து ரின்ன கொண்டிருப்பார்ல, அந்த போட்டோவை அனுப்பிச்சிடுறாரு. டோபிராமா வந்து இப்ப உச்சிஹா கிளானை வந்து லைவ்ல காட்டாரு, எல்லாம் எலும்பு கூட ஆடிட்டு இருக்காங்க. நீ பழைய மாதிரி ரொம்ப சாப்பிட்டு இருக்க. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? ஒரு காலத்துல எப்படி இருந்த சாஸ்கியவை இப்ப இப்படி ஆக்கிட்டாங்களே, ஓ மை காட். என் வண்டியில நான் எப்பயாவது ஸ்டிக்கர் ஒட்டணுங்க, ஹினாட்டா ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் சுனாடே ஸ்டிக்கர் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா முடியாது, ஏன்னா என்கிட்ட வண்டியே இல்ல, பைக்கும் இல்ல, ஸ்கூட்டியும் இல்ல, ஏன் சைக்கிள் கூட இல்ல. இதுல எங்க இருந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டுறது? வண்டி வாங்கினா பாப்போம். சாம் காஸ்டர் தான் அழகா இருக்காளா? பென் அழகிலாம் இல்ல, பேரழகி. பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ்ல வந்து ஜாம் காஸ்டர் கூட அழகாயிட்டா. இதுல பென்னு அழகா இருக்கியான்னு கேட்டா கெவின் வலிகிறான், அழகி பேரழகி. இனிமே உச்சிஹா கிளான் இல்ல, நொஹாரா கிளான் தான். இவங்க 5 பேர் அத்தனை பேரையும் போட்டு புரட்டி எடுக்கிறாங்களே. இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும்? என்னவா இருக்கும் ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி நடிக்க வேண்டியதான். இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன்னா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த தான் சொல்லணும். இப்போ ஒரு சில பேர் கமெண்ட்ல இல்லனா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி, ப்ரோ எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு ப்ரோ, நான் ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணேன், ஆனா அந்த பொண்ணு என்ன வேணாம்னு சொல்லிட்டா. இன்னொரு சில பேர் எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ப்ரோ, எனக்கு பாசம் காட்டவே ஆள் இல்லை, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு, அப்படி எப்படி சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. ஒரு சில பேர் ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட இந்த மாதிரி புலம்பிருக்காங்க ஒரு சில பேர். ஆனா அவங்க என் வீடியோவை பார்த்து ரொம்ப காமெடியா இருக்கிறதால நல்லா ஹாப்பியா சிரிச்சாங்களாம், அப்போ அவங்க நிம்மதியா சிரிச்சாங்களாம். அதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. ஆனா அவங்க இப்போ ஒன் சைட் லவ்வோ இல்ல பிரேக்கப் ஆனதாலேயோ அதை நினைச்சு அவங்க டிப்ரெஷன் ஆகுறத
சுத்தமா புரியல. இப்ப நான் போட்டேன் ஒரு வீடியோ, இந்த வீடியோல இருந்து சொல்ல வராங்க. இப்ப நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் சைடு லவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் கடவுள்கிட்ட கேக்குறேன் ஏன் அவன் எனக்கு கிடைக்க மாட்டான்னு. யார கேக்குறேன்னா நான் ஒன் சைடு லவ் பண்ண பொண்ணு. அதுக்கு கடவுள் என்ன ரிப்ளை பண்றானா, நீ கவலையே படாத, உனக்காக நான் ஒரு நல்ல பிளான வச்சிருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு வேற ஒரு பொண்ணை காட்டுறாரு. இவ்வளவுதாங்க லைஃப். நம்ம பயங்கரமா லவ் பண்ண பொண்ணு கிடைக்கலனா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு நம்மள லவ் பண்ற பொண்ணு, நம்மள கேர் பண்ற பொண்ணா கிடைக்கும். நம்மளுக்காக ஒரு வைரமே காத்துக்கிட்டு இருக்கு, ஆனா நம்ம தங்கத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சாலே போதும், டிப்ரெஷனுக்கு போக அவ்வளவா சான்ஸே இல்ல. உடனே நீங்க என்கிட்ட கேப்பீங்கன்னு தெரியும், இவன் தான் இங்கே செமுத்தியே அடி வாங்கியிருக்கானு. உண்மையிலேயே அடி வாங்கிட்டு தான் பேசுறேன். வைரம் கிடைச்சிருச்சா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கல, பாப்போம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வாங்க, ஓகேவா? சரி, ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 1K லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு நிறைய மீன்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க. அடுத்த வீடியோல போட்டு தெரிய விடலாம். சரி, ஓகே, பாய் பாய்.